கூட்டணியில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? அபிநயா, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் திமுக காங்கிரஸ் இடையே ஒரு உடன்பாடு எட்டப்படாத சூழல் இருந்து வரக்கூடிய நிலையில இன்றுக்குள் காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என திமுக கெடு விதித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழல்ல இன்று மதியம் 12:30 மணி அளவுல முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் முதலமைச்சரை முகாம் அலுவலகத்தில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாநிலங்களவை இடம் மற்றும் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை உள்ளிட்டவை தொடர்பான ஒரு தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை இருக்கக்கூடிய முடிவு என்ன உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்க அது தொடர்பாக தெரிவிக்க ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இரண்டு கட்சிகளுக்கு இடையான கூட்டணி ஒரு விரிசல் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இன்று மதியம் 12:30 மணி அளவுல ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். அபிநயா, இப்போ கூட்டணி இருக்குமா அல்லது முறியுமா போன்ற கேள்விகள் எழும்பக்கூடிய நிலையில் ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்கிறார். இது எதற்கான முயற்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? இப்போ ப. சிதம்பரத்துடைய நிலைப்பாடு இந்த கூட்டணி சார்ந்து என்னவாக இருந்தது? ஏற்கனவே அதாவது தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே அவ்வப்போது இந்த சலசலப்புகள் என்பது இருந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியில சில நிர்வாகிகள் தொடர்ந்து திமுகக்கு எதிராக பேசக்கூடிய சூழல் இருந்தது. அதே போல தவைகாவை தொடர்பாகவும் பேசி வந்தனர். இந்த சூழலை ஏற்கனவே இதற்கு முன்பாக ஒரு சலசலப்பு ஏற்பட்ட போது ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருந்தார். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே அடுத்த கட்ட நகர்வுகள் இருந்தது. பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என நடத்தப்பட்டது. இந்த நிலையில தற்போது மீண்டும் காங்கிரஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில 25 இடங்கள் ஒதுக்கப்படும் என திமுக தெரிவித்திருந்த நிலையில காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகளை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இந்த 25 தொகுதிகள் போதாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில 5ஆம் தேதிக்குள்ள மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கால அவகாசம் முடியுது. எனவே இன்றைக்குள்ள காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என திமுக தெரிவித்திருக்கிறது. இந்த சூழல்ல தான் தெரிவிக்காங்க. ஏற்கனவே இந்த கூட்டணிக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டுல தான் ப. சிதம்பரம் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறாரு. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அவரோட தொகுதியில நடந்த ஒரு சட்டக்கல்லூரி நிகழ்ச்சியில கூட இந்த அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் புகழ்ந்து ப. சிதம்பரம் பேசியிருந்தாரு. எனவே இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான சந்திப்பா அல்லது காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுத்திருக்கிறது அப்படிங்கறது சிஎம் கிட்ட கன்வே பண்ண போறாரா அப்படிங்கிறது ஒரு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அபிநயம், இதற்கு பிறகாக காங்கிரஸ் தலைவர்கள் யாரேனும் முதலமைச்சரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ கூட்டணி தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே வேற ஏதேனும் சந்திப்புகள் திட்டமிடப்பட்டிருக்கா? இன்னைக்கு திமுக காங்கிரஸ் இடையான சந்திப்பு எதுவும் இன்னைக்கு திட்டமிடப்படல. இப்ப வரைக்கும் திட்டமிடப்படல. முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு மீண்டும் காங்கிரஸ் ஒரு முடிவெடுத்து திமுக கிட்ட தெரிவித்த பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அழைக்கதான் முன்னதா திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனா காங்கிரஸ் உடைய மேலிட பொறுப்பாளர் இது போதாது, இந்த தொகுதிகள் போதாது அப்படின்னு ஊடகம் வாயிலா தெரிவித்திருந்தாரு. இதனை தொடர்ந்து இப்ப காங்கிரஸ் இந்த மாநிலங்களவை இடம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டிய நிலை இருக்கு. எனவே இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்துல, கூட்டணியில தொடர பட்சத்துல மாநிலங்களவை இடம் ஒதுக்க திமுக சம்மதம் தெரிவிச்சிருக்கு. அப்படின்ற அந்த சூழல்ல இப்போ காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்கக்கூடிய பட்சத்துல தான் திமுக அடுத்த கட்ட நகர்வை மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடும். எனவே இன்று வரைக்கும் கெடு விதித்திருக்கு. இதுல திமுக காங்கிரஸ் என்ன முடிவெடுக்குதோ அதன் அடிப்படையில அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். ஆனா இதுவரைக்கும் காங்கிரஸ் திமுக தலைவர்கள் சந்திப்பதற்கான அதாவது டெல்லியிலிருந்து தலைவர்கள் வந்து சந்திப்பது அப்படிங்கறத எந்த தகவலும் வெளியாகல. ஆனா ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு.
தமிழரசு இணைப்பிலே இருங்க. இது தொடர்பான கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ ப. சிதம்பரத்தோட முதலமைச்சர் சந்திப்பு என்பது எதற்கானதாக இருக்க வாய்ப்புள்ளது? இந்த கூட்டணி குறித்து பேசுவதற்காக தான் திரு ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கிறார். ஏன்னா அந்த காங்கிரஸ் நியமித்த அந்த கமிட்டி என்பது கிரீஷ் சோடாங்கரோ அல்லது மற்றவர்களோ சென்னையில இருக்காங்களா அப்படின்றதே ஒரு கேள்வி. அவங்க எல்லாம் டெல்லியில இருக்கும்போது இந்த கடைசி கட்ட முயற்சியாக திருமதி சோனியா காந்தி அவர்களிடம் பேசி சிதம்பரம் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு முதலமைச்சரை சந்தித்து இந்த கூட்டணியில தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி, ஒரு இறுதி கட்ட முயற்சியாக தான் இது எடுக்கப்படுகிறது அப்படின்றதுதான் நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா ஆல்ரெடி திமுக சொன்ன அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, திமுக 25 தொகுதிகள் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம், பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்றத அவங்க தெரிவிச்சுட்டாங்க. அந்த 25 தொகுதிகள் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு கிரீஷ் சோடாங்கர் வெளிப்படையாகவே அது பேசிவிட்டார். சோ அதாவது ஒரு கமிட்டிக்குள்ள பேசின ஒரு விஷயத்த கிரீஷ் சோடாங்கர் வெளிப்படையாக பொதுவெளியில் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்து விட்டார் அப்படின்ற ஒரு கோபம் திமுகவுக்கு இருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும் அப்படின்னும் போது அதற்கான எந்த முகாந்தரமும் தெரியவில்லை அப்படின்ற அடிப்படையில தான் இன்னைக்கு இறுதி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அப்படின்னும் போது சிதம்பரம் அவர்கள் களத்துல இறக்கப்பட்டிருக்கிறார். அவரு சோனியா காந்தியோட, அதே போல மல்லிகார்ஜுன கர்கே, அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி இவர்களுடன் ஆலோசனை நடத்தி இருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் இறுதியாக தொகுதிகள் திமுக கொடுக்க முன் வரும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பேசி ஏதாச்சும் ஒரு சுமூக நிலையை ஏற்படுத்த முடியுமா அப்படின்றதுதான் அவருடைய அஜெண்டாவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு என்பது நடக்க இருக்கிறது. சோ எவ்வளவு தொகுதிகள் கடைசியாக காங்கிரசுக்கு திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்படும் அப்படின்றது அவங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா குறைந்தபட்சம் 35 தொகுதிகள் அல்லது 33 தொகுதிகள் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை பூர்த்தி செய்ய திமுக தயாராக இருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ராஜ்யசபா அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதும் ஒரு கருத்தாக இருக்கிறது. ராஜ்யசபா வேணா எங்களுக்கு அசெம்பிளியில அதிக தொகுதிகளை கொடுங்க அப்படின்றாங்க. சோ அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை அமையும் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ இறுதி கட்டமாக சோனியா காந்தி அவர்களுடைய முயற்சியும் இதில் இருக்கிறது அப்படின்றதுதான் தகவல்கள் வருகிறது. சோ எந்த அடிப்படையில இது பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்றது, அதுல என்ன அவுட்கம் வரப்போகுது அப்படின்றது நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு ஷபீர். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி நம்மோட இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் மேம். இப்போ ப. சிதம்பரத்தோட சந்திப்பை எப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா கே.சி. வேணுகோபாலுடைய சந்திப்பை அது சார்ந்த கருத்துக்களாக வெவ்வேறாக முன்வைக்கப்பட்டது. இப்போ ப. சிதம்பரம் சந்திக்கிறார் அப்படின்னா அது கூட்டணியை சுமூகப்படுத்துவதற்கான முயற்சியாக பார்க்க வேண்டுமா, அல்லது தொகுதி எண்ணிக்கையை அதிகரித்து கேட்பதற்கான ஒரு சந்திப்பாக பார்க்க வேண்டுமா? இது கூட்டணியை ஈஸ் பண்றதுக்கு, அதுல இருக்க அந்த டெட்லாக்கை ரிசால்வ் பண்றதுக்கான ஒரு முயற்சியாக தான் பார்க்கணும். ஏன்னா சிதம்பரம் எப்போதுமே சோனியா காந்தியினுடைய பிரதிநிதியாகவே இருந்திருக்கிறார், இப்பவும் அப்படிதான் இருக்கார். நேற்றைக்கு எங்களோட ஈவெண்ட்ல கூட சிதம்பரமும் ஸ்டாலினும் நல்ல ஒரு நல்ல ராப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு அவர் சந்திக்க போறது நான் சாதாரணமா இந்த டெட்லாக்குக்காக மட்டுமா நான் புரிஞ்சுக்கல. ஸ்டாலினுக்கும் சிதம்பரமுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அதுவும் ஒரு ரீசன். இன்னொன்னு 2028 சிதம்பரம் அவர்களுடைய ராஜ்யசபா அவரோட டேர்ம் முடிவுக்கு வரும். ராஜ்யசபா ரினியூ பண்றது அப்படின்னா இப்ப ஒரு ராஜ்யசபா, இப்ப வர எலெக்ஷன்ல ஒரு ராஜ்யசபா சீட்டும் 2028 ஒரு ராஜ்யசபா சீட்டும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் இந்த சீட் ஷேரிங் டாக்ஸ்ல இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அவர் சந்திக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையில் தொகுதிகள் ராஜ்யசபாவில் இடம், அது போக லோக்கல் பாடிஸ்லயும் ரெப்ரசன்டேஷன், இது எல்லாமே அவங்க கேட்கிறாங்க. இங்கதான் சீட் ஷேரிங்ல டாக்ஸ்ல டெட்லாக் இருக்கு. இது இன்னைக்கு சிதம்பரத்தினுடைய சந்திப்புக்கு பிறகு இது ரிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நன்றி திருமிகு லட்சுமி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா முறியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் சோனியா காந்தியினுடைய பிரதிநிதியாக அறியப்படும் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
தொடர்ந்து இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்ந்த பல கேள்விகள் எழுப்பப்படக்கூடிய நிலையில ப. சிதம்பரத்தோட சந்திப்பு என்ன விளைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? விளைவு என்ன, காங்கிரஸ் திமுக கூட்டணியோட தான் இருக்கும். பேச்சுவார்த்தைகள் ஏறத்தாழ முடிந்த ஒரு நிலையில் தான் நான் காண்றேன். இனி எல்லாம் ஜஸ்ட் அந்த கையெழுத்து போட வேண்டிய அது ஒரு அவசியம் மட்டும்தான் இருக்கிறது. இது நேற்றைய தினம் இரவுதான் இந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஏனென்றால் நேற்றைய தினம் காலையில் ப. சிதம்பரம் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறார். அது வீக்கினுடைய நிகழ்ச்சியில். அதே நிகழ்ச்சியில் முதல்வரும் கலந்து கொள்கிறார். அங்க ஜஸ்ட் பிளசன்ட்ரிஸ் மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. நான் அங்க இருந்தேன். அதை தாண்டி வேற ஒண்ணுமே பேசவில்லை. அப்ப ப. சிதம்பரத்துக்கே சோனியா அம்மையார் தொடர்பு கொண்டு பேசினது நேற்று இரவுதான் என்று நான் நினைக்கிறேன். என்றால் ராகுல் காந்தி நேற்றைய தினம் ஒரு 7 மணிக்கு மேலதான் ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி டெல்லிக்கு செல்கிறார். அதன் பிறகு அங்க டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு சிதம்பரம் சந்திக்கிறார். சுமூகமாக காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு முடிவடைய உள்ளது. திரு ஆர்கே, இப்போ இதுல காங்கிரஸ் தங்களுக்கு தேவையான அந்த தொகுதிகளை வாங்குவதில் அதிக சிரத்தை காமிக்கிறாங்க. இப்போ இது ஒரு தினேஷ் சோடங்கரோட கோரிக்கை என்று மட்டும் அதை பார்க்க முடியுமா? அப்படி ப. சிதம்பரம் போறார் அப்படின்னா வேற ஒரு எண்ணிக்கையோட அவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அப்படி கிடையாது. அதுல ஒரு சமரசம் செய்ய வேண்டிய கட்டாயம் 2 தரப்பினருக்கும் இருக்கிறது. அந்த சமரசம் எற்றிவிட்டது என்றுதான் நமக்கு என்னுடைய தகவலாக இருக்கிறது. அந்த தகவலை நான் அப்படியே ஷேர் பண்ண முடியாது. நிச்சயமாக காங்கிரஸ் ஒரு கடும் பார்கெனிங் செய்தது என்று உண்மைதான். அதாவது குட் காப் பேட் காப் என்று சொல்ற மாதிரி தான். ஒருத்தர் வேணுமென்றே திமுக கொடுக்க மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குது, 25 சீட் தான் கொடுக்குது, நாங்க 41 கேட்டோம், இப்படி எல்லாம் சொல்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட கடைசியில் அப்கோர்ஸ் முந்தானத்து கூட அவங்களோட டிமாண்ட் 35 குறைத்து விட்டார்கள். அப்படி இருந்த ஒரு தருணத்துல தான் இல்ல இது காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சோனியா அம்மையாரும் அதே மாதிரி மல்லிகார்ஜுன் கார்கேயும் இன்வால்வ் ஆயிட்டு இந்த இஷ்யூக்கு ராகுல் காந்தி ஹைதராபாத் திருப்பி சென்ற உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நேற்று நைட்டு அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தின பிறகு சிதம்பரத்தோடு தொடர்பு பேசி இன்றைக்கு அது முடிவடையக்கூடிய ஒரு நிச்சயமாக முடிவடையும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, காங்கிரஸ்காரருக்கும் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது. நன்றி திரு ஆர்கே கருத்து பகிர்விற்கு.